படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு. படிப்பு படிடா ஒழுங்கா படிடா, படிப்புன்னு அவ்வளோ முக்கியம் இல்லை, எல்லாரும் படிச்சா ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விவாதம். இருந்தா எடுத்துக்கிடுவானுங்க, ரூவா இருந்தா முடிங்கிடுவானுங்க, படிப்பு மட்டும். எந்தெந்த சூழ்நிலையில் எல்லாம் உங்களுக்கு படிப்பு ஒன்றும் அவ்வளவு பலன் தரவில்லை, அவ்வளவு உபயோகமாக இல்லை என்று தோன்றுகிறது? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். சரி சொல்லி தொலைறேன். இவனுக்கு கல்வி, இந்த கல்வியோட நோக்கம் என்னன்னு சொல்ல வரீங்க நீங்க? எனக்கு தெரியல. அவங்க எதிரே யாராவது இல்ல வருது அப்படியே போட்டனா நான் கேட்டது என்கிட்ட திருப்பி கேளு. ஏன் திமுங்களா எப்படி? இல்ல நீங்க முதல்ல பதில் சொல்லிருங்க, அப்புறமா சண்டைக்கு போலாம். நான் என்ன சொல்றேன், முதல்ல உங்க தரப்ப சொல்லிருங்க. அப்படியா? அப்படிச்சா? கல்வி வந்து எனக்கு ஒழுக்கத்தை கொடுக்கணும், கல்வியானது எனக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கணும், கல்வியானது எனக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. கல்வியானது என் சொந்த கால நான் நிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். ஆனா நான் ஃபீல் பண்றது இன்றைய கல்வி இது ரிவர்ஸ்ல கொடுக்குது. இவன் கூட சேராத. ஆப்பு இதான் ஆப்பு. நான் படிக்கிற காலகட்டத்துல டீச்சர்ஸ் எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் இருந்தது. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல. டீச்சர்ஸை பார்த்து பயந்தோம், இன்னைக்கு டீச்சர்ஸ்லாம் பசங்களை பார்த்து பயப்படுறாங்க. நான் கை வைக்கிறா தம்பி அப்பாட்ட பேசிடுறேன். அவனே என்ன அப்படித்தான்டா பேசுவேன். நான் கேட்கறது அன்றைய கல்வி சிறந்ததா இன்றைய கல்வி சிறந்ததான்னு கேட்கல. படிடா ஒழுங்கா படிடா. கல்வி யாருக்கும் பயனளிக்கலாம், அந்த காலமாக இருந்தாலும் சரி இந்த காலமாக இருந்தாலும் சரி. இது சினிமா கேட்போம், கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லைங்க நானும் இல்லை சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். நான் படித்தது மாஸ்டர் டிகிரி 2 இயர்ஸ் ஆச்சு. நான் 6 இயர்ஸ் படித்த கல்வி எனக்கு இது வரைக்கும் நான் பயன்பட்டது இல்லை. எனது வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க, ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க இப்போ? நான் MBA HR முடிச்சிருக்கேன். ஓகே, என்ன ஒர்க் பண்றீங்க? HR-ஆ இருக்கேன். கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? படிப்பு பலன் அளிக்கலன்னு சொல்ற நீங்க படிச்சதுக்கு வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? வந்து போட்டோகிராஃபி தான் பிடிக்குது அப்படின்னா நான் பேசாம அந்த லைனுக்கு படிக்கலாம். அதுக்கும் படிக்கணும்ல? படிக்கணும். ஓகே, சபா இப்பவே கண்ணை கட்டுது. படிப்புக்கும் இயல்பா செய்ய போற வேலைக்கும் இருக்கிற அந்த கேப் இருக்குல்ல. என்ன கேப்? ஓ, இந்த கேப் தான் எனக்கு வைக்க போற ஆப்பா. டோர் டெலிவரி, ஃபுட் டெலிவரி பண்ற மெஜாரிட்டி பீப்புள் யாருன்னு உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. வேலை இல்ல, படிச்சு முடிச்சவங்க யாருக்குமே வேலை கிடையாது, அவங்களாம் இந்த மாதிரி வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்கன்னு எந்த அடிப்படையில இருந்து சொல்றீங்க? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. உங்க வீட்டு பையன் இன்ஜினியரிங் படிச்சுட்டான்ல, உங்க பையனுக்கு வேலை கிடைச்சிருக்கு, வேலை கிடைக்கல பத்தி நீங்க கவலைப்படுங்க. கேட்டு வந்துடக்கூடாதுப்பா. வந்தானா அவன் காதை பிடிச்சிக்கிட்டு அப்படின்னு போட்டு எல்லாரும் போட்டு அட்வைஸ் போட்டு திணிக்கிறாங்க. சரிங்களா? எங்க வீட்டு பையன் இன்ஜினியரிங் படிக்கட்டும், அவனுக்கு வேலை கிடைக்குதா வேலை கிடைக்கலையாங்கிறத பத்தி நாங்க கவலைப்படுறோம். தமிழ் வந்து தமிழுடைய வளர்ச்சிக்கு நிச்சயமா வந்து கல்வி தான் வந்து பெரும் தடையா இருக்குங்கிறது என்னுடைய வாதமா இருக்கு சார். உறுதியாக, நிச்சயமாக, சத்தியமாக அண்ணா மீதானேயாக போதுமா எழுதப்பட்டதை சொல்றாங்க. More than 70% ஸ்கூல் டீச்சர்ஸ் இன்னைக்கு அந்த மாதிரி தான் சார் இருக்காங்க. நானே எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுர நான் பார்த்ததுலடா எங்க அப்பா. இன்னும் நீங்க சர்வசாதாரணமா ஒரு அவ்வளவு பெரிய ஒரு டீச்சிங் கம்யூனிட்டி ஈஸியா அவங்களுக்குலாம் ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட முடியாது. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? கிறுக்கு மாதிரி தெரியுதா? வரேன் முறை என்கிட்ட வந்து இந்த மொழின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, வார்த்தைகள் இருக்கு இல்லையா, மொழி இருக்கு இல்லையா. இப்ப அது வந்து உங்களுக்கு இல்ல மதுரையில படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிட்டு இல்ல மதுரையில அப்படிதான் பேசுவாங்க பாஸ். இதுனா இது வந்து மொழி அதிகாரம். இது கொஞ்சம் கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. என் அக்கா பையனுக்கு தமிழுக்கு டியூஷன் அனுப்புறாங்க, வாரம் 400 ரூபாய் கட்டி. இல்ல ஏழை இப்படி பண்றியே, கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்தா பயிலுலா. ஏன்னா அவனுக்கு தமிழ் வரல, ஹிந்தியும் வரல, இங்கிலீஷ் நல்லா பேசுறான். I am Steve from Canada. I don't know Tamil. அப்ப மொழின்றது நான் என்ன நினைக்கிறேன்னா, வீட்டுல நம்ம என்ன பண்றோம் அதான் மொழி. பழசு, பழைய காமெடி, பழசு. போயிருங்க. PhD முடிச்சவனா இருந்தாலும் 4 லைன் கூட தெரியா எழுத முடியாத ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. மறுபடியும் எதுக்கு இப்ப PhD எழுதுறீங்க? தெரிஞ்ச பையன்ங்கறால தான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். PhD முடிச்சிட்டு 4 வரை எழுத தெரியாமலாம் இருக்கானா? இல்ல அது சொல்ல, அது அவருக்கு அவர் அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும் இல்லைங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. தொடர்ச்சியா படிப்பு முக்கியம் இல்லை என்று சொல்லுவதன் பின்னால் என்ன இருப்பதாக நீங்கள் சந்தேகிக்கிறீர்கள்? என்ன வார்க்கும் எனக்கு என்ன தெரியும், கேளுடா.
இதன் பின்னால் இருக்க மனநிலை என்ன? படிச்சா ஒன்றும் யூஸ் இல்லை. ஐயோ பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுதே. இவங்க எல்லாரும் நான் நல்லா படிச்சுட்டு வந்துருவேன், ஆனா மத்தவனும் படிக்காத. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் டிகிரி ஹோல்டர்ஸா இருக்காங்க. என்ன ஏதுன்னு கேட்காம எல்லாரும் கல்யாணம் வேற உட்காந்துட்டு இருக்கீங்க. ஏதாவது சொல்லுங்கயா, சொல்லுங்க. இப்போ அவங்க படிக்கும்போது ஏதாவது ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணாங்கன்னா எனக்கு வரல அதனால அது தேவையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. நம்ம தங்களோட கையாளாகாத தனத்தை மறைக்கிறதுக்காக இப்படி ஒரு பொய் பிரச்சாரம் பண்றாங்க. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. இப்போ இருக்கிற கல்வியில எங்க கல்வி இருக்கு? சரி, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்களேன். 2 வடை ஒரு டீ. நிதி கொடுத்தாதான் நீதியே கிடைக்குது, காசு ஏமா நீ ரொம்ப நல்ல பேச்சு போட்டி பேசிட்டு அது மாதிரிலாம் பேசிட்டு இருக்கமா நீ? ஆமா, ஏன் இப்படி கேசட்ட திருப்பி போற யாரா நீ? லைட்ஸ் இருக்கு. பசியோட இருக்கிறவனுக்கு பழைய சோறு கூட பிரியாணி மாதிரி தான் சார் தெரியும். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஐயோ இதான் அவர் சொல்றாரு. பிரிவிலேஜ் சொசைட்டியோட மைண்ட் செட்ல அவர் இதைத்தான் சொல்றாரு. உங்க வார்த்தை பிரயோகம் பாருங்க எப்படி இருக்குன்னு. பசியோட இருக்கவனுக்கு பழைய சோறு பிரியாணி மாதிரி தெரியும். ஆமா, அவன் பசியோட தான் இருக்கான். பட் அவங்க எதிர்பார்க்கறது பிரியாணி, அது அவங்க கொடுக்கறது இல்லையே. என்ன இப்படி பண்ணா சரி, பிரச்சனை பெருசா என்ன செய்வீங்க? பிரச்சனை பெருசா போயிருச்சுன்னா நான் போடவே இல்லை, அட்மின் போட்டான்னு சொல்லி தப்பிச்சிருவேன். அதான் அந்த ஹேர் ஸ்டைல். நீங்க பேசுற ஒரு அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட். மத்தியான சாப்பாடு வீட்டுல இருந்து கட்டிட்டு வராம மதிய உணவு திட்டத்திலயோ சத்துணவு திட்டத்திலயோ நீங்க படிச்சிருக்கீங்களா? பஸ் பாஸ் வாங்கி பஸ்ல ஏறி இருக்கிறீங்களா? அந்த பஸ் தள்ளி நிக்கல ஓடி போய் படியில தொங்கி படிச்சிருக்கிறீங்களா? ஏன்டா அப்படி இருக்கானுங்க? எவனுமே முன்னேற கூடாதுங்கிறானுங்க, முன்னேறனால பொறாம பிடிச்சி அலையிறானுங்க. என்னதான் சொல்ற? இலவச சைக்கிள்ல போயிருக்கிறீங்களா? அரசாங்கம் கொடுக்குற யூனிஃபார்மை யூஸ் பண்ணிருக்கீங்களா? இதெல்லாம் பண்ணு நம்ம பேசட்டும் நான் கேட்கறேன். எப்படி சார் போக முடியும்? இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். உங்களுக்கு கல்வி முக்கியம், எங்களுக்கு கல்வி கட்டாயம். படிச்சுக்கிட்டா மேல தெருவுக்கு வர முடியுமான்னு தெரியாது, ஆனா மேல வந்துடலாம். உங்க வீட்ல இன்ஜினியர் இருக்காரு, ஒரு டாக்டர் இருக்காரு, ஆடிட்டர் இருக்காரு, ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் இருக்காரு. ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ இருக்காரு. அதனால உங்க வீட்டு பிள்ளைய நீங்க பாட அனுப்புங்க, ஆட அனுப்புங்க, நடிக்க அனுப்புங்க. மனுஷன் மதிக்கிறதுக்கும் சமூக பிரச்சனை அணுகிறதுக்கும் இங்க வெறும் கல்வி மட்டும் பத்தாது. கல்வியோட சேர்ந்த சமூக அரசியல் பகுத்தறியும் தன்மையும் தேவை. எங்க வீட்டுல ஒரு டாக்டர் எங்களுக்கு கட்டாயம் வேணும், ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் கட்டாயம் வேணும். எஜுகேஷன் உனக்கு படிக்கணும் அவ்வளவுதானே. நான் படிக்கேன், என்ன படிக்கணும்னு மட்டும் சொல்லு. அதுக்கு பிறகு எங்க பிள்ளைய நாங்க ஆட வைக்கிறோம், நாங்க பாட வைக்கிறோம். ஆனா பிரிவிலேஜுக்கு தான் ஜெயித்தாலும் பரவாயில்ல தோத்தாலும் பரவாயில்லங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. படிக்காம ஜெயிச்சவன் 10 பேரை நீங்க சொல்லுவீங்கன்னா, படிச்சு ஜெயிச்ச 10 லட்சம் பேரை நான் சொல்லுவேன். படிப்பு ரொம்ப முக்கியம். ஆனா ஒருவேளை உங்களால ஷைன் பண்ண முடியாம போனா கூட உங்களை பேக்கப் பண்ண உங்ககிட்ட பொருளாதாரம் இருக்கு. 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும், சம்பாதிச்ச காசை வீட்டுக்கு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடிப்படணும். பேஷன் என்ற பெயரில் கல்வி மீது நடத்தப்படுகிற தாக்குதல் இதை பாக்குறீங்க. எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும், மீசியை வச்சுதான் கேட்டுக்கிட்டே இருக்காயா கேள்வி. படிப்பு பத்தி மட்டும்தான் பேசினாங்க. ஒரே வார்த்தை சொன்னது என்ன? படிச்சிரு, குடும்பத்தை காப்பாத்திக்கலாம், உன்னையும் காப்பாத்திக்கலாம். நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினைச்சீன்னா படி, நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துல போய் உட்காரு. நண்பர்களுங்க, சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். சில நண்பர்களே என்ன, நான் எவ்வளோ கஷ்டம் வீடியோ போடுறீங்க, நான் காரணம் கிடையாது. நான் என்னுடைய யூடியூப் சேனலில் பாருங்கள், எல்லாத்துக்குமே நான் ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வச்சுருக்கேன். ரைட்டு படி.